யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனிதனாக மாறியதற்கு, அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் அவர் மக்கள் மனதில் இன்னும் நிலைத்து நிற்பதற்கான காரணங்கள் என்பது ஒரு தனி மனிதனை சொல்லுவது மட்டும் அல்ல. அவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எப்படி என்றால், கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் அவர் நிறைந்திருப்பதற்கான அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது அரசியலுக்கு மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இது ஒவ்வொரு தனி மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டியது. இதையெல்லாம் அவர் எங்கிருந்து எடுத்தார் என்பதைத்தான் நான் யூனிக்காக இந்த செய்தியை யூனிவர்ஸில் நான் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். எனது பார்வையில் இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு காணொளியை நீங்கள் வேறு எந்த சேனலிலும் பார்க்க முடியாது. ஏன்னா நான் அனலைஸ்டாக நான் சொல்கிறேன். ஒரு தனித்தனி அடையாளங்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்தி நான் சொல்லுவதற்கு காரணம், அது உளவியல் ரீதியாக யாரோ ஒருவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார். இளையராஜா அவர்கள் சொல்லுவார், இன்னைக்கு வரைக்கும் அவர் சிம்பொனி சாதனை படைத்து முடித்த பிறகு கூட அவர் சொல்லுகிறார், இன்றும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த காணொளியில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மதியழகனாகிய நான் இன்றும் நள்ளிரவு 2 மணி தாண்டி அதிகாலை 3 மணி வரைக்கும் தாண்டி நான் கற்றுக்கொண்ட செய்தியைத்தான் உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு கூட நான் ஒரு 10 நிமிட செய்திக்கு 20 புத்தகங்கள் நான் திருப்பி பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறேன். அதேபோல் ஒவ்வொரு மனிதனிடம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது. அந்த வகையில் எம்ஜிஆருடைய வெற்றியை சொல்லுகிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு சங்கிலி தொடராக நீண்டு கொண்டிருக்கிறது. அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த யூனிக் கேரிஸ்மாங்கிற கூடிய அந்த செயல்பாடு எப்படி மக்களிடம் இருக்கிறது என்பதற்கு அவர் தாராளமான கொடை குணம், புரட்சி தலைவர் என்பதற்காக இல்லை, மக்கள் தலைவராக அவர் மாறியதற்காக அவர் என்ன முதலில் செஞ்ச காரியம் என்னவென்று தெரியுமா? இந்த மண்ணில் நாம் மறைந்த பிறகும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தானம் ஒன்று மட்டும்தான் இந்த பூமியில் நமக்கு நிலைத்து நிற்கும் என்பதற்கு கலைவாணர் அவர்கள் தன் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக இருந்தார் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு செய்த காரியங்களை, எம்ஜிஆர் அவருடைய மனைவி எழுதக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறது, அதையும் நான் சொல்லுவேன். அந்த இடத்தில் நான் நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், எம்ஜிஆர் இமேஜை தக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த இமேஜுக்கு என்ன நிலைமை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்குத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். இந்த காணொளியில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இமேஜின செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை அவர் யாருக்கிட்ட இருந்து கத்தார்? நம்ம ஒரு யார்ட்டையா ஒன்று கொடுத்தால் தானம் செய்வது நிலைத்து நிற்கும் என்பதை கலைவாணரிடம் கற்றுக்கொண்டதைப் போல நாம் செய்கின்ற வேலையை மிகவும் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும், அதில் நிறைவாக இருக்க வேண்டும், அது அனைவரிடமும் போய் சேர வேண்டும் என்பதை ஒரு 2 பேரிடம் அவர் கற்றுக்கொண்டார். நீங்கள் உங்கள்கிட்ட யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்களோட நட்பு தான் அவங்களுடைய கேரக்டரு நம்மளை அறியாமல் ஒட்டிக்கொள்ளும். இல்லை என்றால் நம்மிடம் பழகுபவர்களுக்கு நம்மளுடைய கேரக்டர் அவர்கள்ட்ட போய் ஒட்டிக்கிடும். அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் இருக்கிற பொழுது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மனிதர்களிடம் பழகும் போதும், நாடகங்களில் நடிக்கும்போது ஆயிரக்கணக்கான மனிதர்களிடம் பழகிய போதும், எழுத்தாளர்களிடமிருந்து, பாடலாசிரியர்களிடமிருந்து, சிந்தனையாளர்களிடமிருந்து, இயக்குநர்களிடமிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாலும் தனக்கு மேல் இருப்பவர்களிடம் மட்டுமே அவர் தொடர்பு கொண்டு வைத்திருந்தார். அவர்களை மட்டுமே அவர் கண்காணித்து கொண்டிருந்தார் என்பதை நான் எனது வாசிப்பின் மூலமாக உள்வாங்கிக் கொண்டிருக்க முடியுது. நான் இந்த செய்தியை சொல்லுவது 26 ஆண்டுகளுக்கு முன்பாக தினகரனுடைய நிறுவனர் ஐயா KPK கந்தசாமி அவர்களும் இன்னொரு பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களும் இணைந்து வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை உங்களிடம் நான் பகிர்கிறேன். இந்த புத்தகங்கள்லாம் இப்பெல்லாம் பதிப்பிலே கிடையாது. திரையுலகம் தலை நிமிர வைத்தவர்கள் என்கின்ற தலைப்பில் சின்னராசு என்கின்றவர் பதிவு செய்தவர் திரைத்துறையில் இருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களின் இமேஜ், நான் ஒவ்வொன்றையும் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லுவது இல்லை. என் மனதுக்கு தோன்றியதையோ ஏதோ ஒரு செய்தியை பொய் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவதில்லை. அந்த புத்தகத்தில் 35வது பக்கத்திலிருந்து 40வது பக்கம் வரை அவர் எழுதியிருக்கக்கூடிய செய்தியை 5 நிமிடம் சொல்கிறேன். அவர் கேரக்டர் சொல்கிறேன் இல்லையா, தன்னோட கேரக்டர் டிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு 2 பேர் சொன்னேன். 2 பேர்,
ஒருத்தர் அவர் காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் ஒருத்தர் தியாகராஜ பாகவதர், இன்னொருத்தர் சக போட்டியாளராக இருக்கக்கூடிய PU சின்னப்பா தேவர். இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. தியாகராஜ பாகவதர் ஒரு சைடு, PU சின்னப்பா ஒரு சைடு. இந்த 2 பேரும் அடுத்து எம்ஜிஆர் ஜிவாஜி மாதிரி, ரஜினி கமல் மாதிரி, விஜய் அஜித் போல அன்றைக்கு சூப்பர் ஸ்டார், யாரும் தன்னிகரல்லாதவர்கள். முதல்ல சினிமா உலகம் தோன்றியதிலிருந்து அப்போ எத்தனையோ நடிகர்கள் வந்திருந்தாலும் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நான் எனது கருத்தின்படி, எனது ஆய்வின்படி நான் சொல்லக்கூடியது, அனைத்து துறைகளிலும் பிராமணர்கள் சாதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சாதாரண ஆசாரி சமுதாயத்திலிருந்து ஒருவர் நாடகத்துறையில் புகழ்பெற்று சினிமா துறையை தன் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதனாக அவர் எப்படி வளர்ந்திருக்க முடியும் நீங்கள் பார்க்கணும். பிராமணி ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்போ தனித்துவமான அவங்ககிட்ட ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் எம்ஜிஆர் பார்க்குறார். எம்ஜிஆர் பிராமணர் அல்ல. சில பேர் தவறாக சொல்லுவாங்க, நாயர் குடும்பம் பிராமணர் குடும்பம் கிடையாது, நம்பூதிரி குடும்பம் தான் பிராமணர் குடும்பம், நாயர் குடும்பம்லாம் அதுக்கு கீழே. அதை நான் வரலாற்று செய்திகள் வரும்போது தரவாடு சம்பவங்களிலிருந்து நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். உள்ளம் உருகிறது மட்டுமல்ல, நொறுங்கி போகக்கூடிய செய்திகள்லாம் உள்ளே இருக்குது சமூகத்திற்குள். இந்த ஆதிக்கத்திலிருந்து எழுவதற்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் பாகவதர். பாகவதர் என்ன செய்வார்னா, தன்னுடைய தோற்றத்தில் மிக முக்கியத்துவம் கொடுப்பார். நேர்த்தியான தலைமுடி, கலையாத மேக்கப், தினமும் சேவிங் செய்வது, தலையில் தனிப்பட்ட அடையாளங்கள், உடையில் கச்சிதம், தனித்துவமான அங்கவஸ்திரம். KT தியாகராஜ பாகவதர் என்று சொல்லிவிட்டால் அவருடைய பிம்பம் உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும் இல்லையா? தந்தை பெரியார் அப்படின்னா ஒரு உருவம் தோன்றுவதைப் போல, ஜெயலலிதா அவர்கள்னா ஒரு உருவம் தோன்றுவதைப் போல, எம்ஜிஆர் அவர்கள்னா இன்னைக்கு ஒரு உருவம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் தியாகராஜ பாகவதர்னு பதிகிறார். தோற்றம் மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். எதிரில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அந்த பார்க்கிற பார்வையில் ஒரு மரியாதையும் மதிப்பும் கவனம் இருக்கிற வகையில் ஒருவன் உடையில் நேர்த்தி செய்கிறானோ அவன் தனது உள்ளத்தையும் நேர்த்தி செய்வான், தனது குடும்பத்தையும் நேர்த்தி செய்வான், சார்ந்திருக்கக்கூடிய தொழிலையும் நேர்த்தி செய்வான் என்பதை தியாகராஜ பாகவதரிடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் கடைசி வரை பாருங்கள். நீங்கள் திரைப்படங்களில் விட்டுட்டு இந்த காட்சியை நம்ம மறைக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. இதை எம்ஜிஆரும் எழுதியிருக்கிறார். இதில் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற சுயசரிதையில் அவர் எழுதியிருக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா, எம்ஜிஆரில் திரைத்துறையில் ஆளுமையாக இருக்கிறதுக்கு காரணம், நான் உண்மையிலே படித்து வியந்து போயிட்டேன், PU சின்னப்பா அவர்கள். அவர் என்ன செய்வார்னா, ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரையும் போல் பேக்கப் பண்ணிட்டு போயிட மாட்டார். இங்கே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு லைட்மேன், கடைசியில் இருக்கக்கூடிய லைட்மேன்லேருந்து உதவியாளர் வரைக்கும் அவர்களுக்கு சம்பளம் சேர்ந்து விட்டதா, நீ என்ன சாப்பிட்ட, உனக்கு சாப்பாடு சரியாக வந்துச்சா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்பாராம். பணம் ஒழுங்காக பட்டுவாடா ஆகி வருகிறதா என்று கேட்பார். யாரு? சின்னப்பா அவர்கள் நடிக்கிற பொழுதுகளில் எம்ஜிஆர்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவர் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும் ஒரே ஒற்றைக்கண் அதையெல்லாம் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சினிமா செய்தி மட்டுமல்ல தோழர்களே, நம் வாழ்க்கைக்கும் நாம் கவனித்து கொள்ள வேண்டியது. தியாகராஜ பாகவதரிடம் சுத்தத்தையும் நேர்த்தியும் கற்றுக்கொண்ட எம்ஜிஆர், இரண்டாவது தான் இருக்கிற இடத்தில் கதாநாயகனாக இவர் நிலைத்து நிற்பதற்கு காரணம் தன்னோடு இருப்பவர்களுடைய பண தேவையை குறித்து கவலைப்பட்டு, தனக்கு மட்டும் பணம் வந்தால் போதாது, கடை மனிதனுக்கும் அந்த பணம் போய் சேர வேண்டும் என்று சொல்கிறார். நீ சாதாரண தொழிலாளர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை அப்படின்னு அவர் சின்னப்பா சொல்கிறார். உரிய சம்பளம் உனக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களை அழைத்து தயாரிப்பாளரிடம் சொல்லி நீ அவங்களுக்கு செஞ்ச வேலையை செய்வியான்னு கேட்பாராம். இப்போ நீங்கள் அப்படியே இங்கே கொண்டு பாருங்கள். தான் என்ன சாப்பாடு சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பாடு தான் தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும்.
அவன் உழைத்தால்தான் நாம் கலர்ஃபுல்லாக நிற்க வேண்டும் என்று சின்னப்பாவிடம் கற்றுக்கொண்டதை எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்நாளின் கடைசி காலம் வரை அவர் உணவு உபசரிப்பதற்கு காரணமாக இருந்தது பி.யு. சின்னப்பா அவர்கள். தன் கூட இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கடியில் இருக்கக்கூடாது, அவர்கள் முழுமையான தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டது பி.யு. சின்னப்பா அவர்களிடம். இது அவரே எழுதுகிறார். அதுதான் நம்ம கற்றுக்கிடணும். நம்ம ஒன்றும் இது சினிமா செய்தியாக நாம் போகவில்லை. அதனால தான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாராம், கடைசியில் இருக்கக்கூடிய சிறு தொழிலாளிக்கு பாக்கி இருக்கிறது என்று சொன்னால், கடைசி ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி காட்சி இன்னைக்கு கூட முடிய போகுது அப்படின்னா எம்ஜிஆர் என்ன செய்வாரா, அத்தனை வரையும் கூப்பிடுவாராம், இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு, உனக்கு பணம் செட்டில் ஆயிடுச்சா, உனக்கு பணம் செட்டில் ஆயிடுச்சா, எல்லாருக்கும் செட்டில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு கடைசி நாள் கூலியை இன்றைய கண்முன்னா எல்லாருக்கும் செட்டில் பண்ணுவார். அவங்களுக்கு செட்டில் பண்ண பிறகுதான் கடைசி காட்சி, கடைசி நாள் நிகழ்ச்சிக்கு அந்த இடத்துல வந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து நிற்பாராம். நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த குணமுள்ளவன் தான் இதை கடைசி வரை செய்ய முடியும். தனக்கு பணம் வந்தால் போதும் என்று நினைக்காமல் சக தொழிலாளிக்கு பணம் கொடுக்க வேண்டும், அவனுக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டது பி.யு. சின்னப்பா என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு பாருங்க, ஆளுமை. எம்ஜிஆர் யாரை வேணாலும் அடிச்சிடுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் நம்மால் தான் சின்னப்பா அவர்கள் தான் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். அவர் கண்ணகின்னு ஒரு படம் வெற்றி பெற்று ரொம்ப முக்கியமாக பயங்கர பீக்கில் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த ஷூட்டிங் செட்டில் 2 பேர் தனித்தனியாக உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அந்த படத்துக்கு பாடல் எழுதினவர், பாடலாசிரியர் பெயர் வேண்டாம், ஏன்னா பெயர் சம்பவம் தப்பான சம்பவம், அதை சொன்னால் பெயரை சொன்னால் அது இழுக்காக இருக்கலாம், அந்த குடும்பத்து பாடலாசிரியர்களோட சந்ததிகள் இருக்கலாம், அதனால் நான் பெயரை தவிர்க்கிறேன், பெயர் இருக்கிறது. ஆனால் அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த படத்தில் நான் எழுதின பாட்டு இருக்கு இல்லையா, என்னோட பாட்டை வச்சு தான் இந்த படமே ஓடிச்சு. இது பின்னாடி இருக்கக்கூடிய சின்னப்பா அவர்களோட காதில் விழுந்திருக்கு. அவர் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா, எந்திரிச்சு ஓடியே வந்து அப்படியே பின்னாடி கூடி வந்து உட்கார்ந்து இருக்க சேரில் பாடலாசிரியர் என்று பார்க்கல, ஆளுகளை எல்லாத்தையும் பார்க்கலையா, ஒரே மிதி, ஒரு மிதி எட்டி மிதிச்சு கீழே தள்ளினாராம். ஏண்டா அப்போ நாங்கள் நடித்த நடிப்பெல்லாம் வேஸ்ட்டு, கூட நடித்த நடிகைகள் வேஸ்ட்டு, மெட்டமைத்த இசையமைப்பாளர்கள் வேஸ்ட்டு, சண்டை போட்ட குஸ்தியாளர்கள் வேஸ்ட்டு, நீ எழுதின பாட்டுக்கு ஓடுதுன்னா ஆடியோ போட்டு போட வேண்டியதானடா, ஒன்னாலையா படம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி அடித்து தூக்கி எறிஞ்சிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்குதான். நீங்கள் 2 பாடலாசிரியர்கள், இன்னொரு பாடலாசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடடடடா நான் என்ன பாட்டு எழுதியிருக்கேன் தெரியுமா, இந்த வரி எப்படிப்பட்ட வரி தெரியுமா, இந்த வரிக்கு இணையாக ஒருத்தர் வந்து இந்த வரியவே எழுத முடியாதுன்னு கேட்டிருக்காரு. இதை கேட்டவர் நேராக வந்து அந்த பாடலாசிரியரோட சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கியிருக்கிறார். இதையெல்லாம் எம்ஜிஆர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் சொல்கிறேன், அந்த இடத்துல எம்ஜிஆர் இருக்கிறார். சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்குனாராம். பி.யு. சின்னப்பா அவர்கள் 10,000 பாடல்களுக்கு மேல் மனப்பாடம் செய்து வச்சுருப்பாராம். நாடகத்தில் நடிக்கிறவர் இல்லையா, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரசிகனுக்கு கேட்குற அளவுக்கு உண்டான தொண்டைக்குழியிலிருந்து குரலோடு பேசக்கூடியவர் இல்லையா, அப்போ மனப்பாடங்கள் நிறையா இருக்கும்ல. நீ இந்த பாடலிருந்து, இந்த நாடகத்திலிருந்து, இன்னார் எழுதுனதுலேருந்து இந்த வரியை நீ எடுத்துருக்கிறான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி, நான் இல்லாத நேரத்தில் யார்கிட்டையும் சொல்லு, நீ இப்போ நீ என்கிட்ட நான் இருக்கும்போது நீ சொல்லாத, இது திருட்டு வரி என்று சொல்வார். அப்போது சின்னப்பா இருக்கிற இடத்தில் ஒழுங்கு இருந்திருக்கிறது, சின்னப்பா இருக்கிற இடத்தில் ஒரு கட்டுக்கோப்பு இருந்திருக்கிறது, பி.யு. சின்னப்பா இருக்கிற இடத்தில் ஒரு நேர்மையும் இருந்திருக்கிறது. அவருக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, எந்த இடம்னு பார்க்க மாட்டார், அடிச்சிருவார், கேள்வி கேட்டுருவார்னு ஒன்று இருந்திருக்கு. இதே மாதிரி ஒரு பாடல் வரியில் வந்து ஒரு புதிய பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞரை கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துல டியூன் போட்டிருக்கிறாங்க, பாடல் வரல, முடிஞ்ச அளவுக்கு வரல, ஆனால் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் திருப்தி செய்ய முடியலை. அந்த கதைக்குள்ளே உட்காரம் திருப்தி செய்ய முடியாமல் அந்த பாடலாசிரியர், இல்லைப்பா நாங்கள் இன்னொரு வாய்ப்பு தரோம், அதில் நீ எழுது, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டதும் அந்த பாடலாசிரியர் ரொம்ப கவிஞர் சோகமாக போகும்போது என்னப்பான்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை இந்த மாதிரி உங்கள் படத்துக்கு பாட்டு எழுதுனேன், பிடிக்கலன்னு சொல்லி இயக்குனர் சொல்லிட்டாருன்னு. யார் சொன்னால் இந்த விஷயம் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. நேராக தயாரிப்பாளர்கிட்ட கூப்பிட்டு போய், இவர் எழுதின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை பிடிக்கல.
டைரக்டரை கேட்டிருக்கிறார், இது பிடிச்சிருக்கா? இல்லை. சரி, ஆனால் இவர் ஒரு நாள் பாடல் எழுதியிருக்காருல்ல, உங்களுக்கு ஒரு டியூனுக்கு முழுவதும் எழுதியிருக்காருல்ல, உங்களுக்கு பிடிக்கலை, அவருக்கு உண்டான கூலியை கொடுத்து விடுங்கன்னார். தோழர்களே, இதனால் தான் அவர்கள் உச்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இதனால் தான் இயற்கை அவர்களை சூப்பர் ஸ்டாராக இருக்க வைத்திருக்கிறது. முகம் தெரியாது, யார் என்று தெரியாது, ஆனால் அவன் குடும்பத்தையும் அவனுடைய திறமையையும் அவனுடைய உணர்ச்சி மிக்க வரிகளுக்கு மதிப்பு கொடுக்குறான். பற்றியில் ஒருத்தர் அவன் எழுதியிருக்கிறான்ல, உனக்கு பிடிக்கிற மாதிரி எழுதலைன்னாலும் அவனுக்கு கூலியை கொடு, உழைப்புக்கு உண்டான கூலியை கொடுங்க, அந்த வரிகளை வேறு படத்திற்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி பணத்தை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இதையும் எம்ஜிஆரின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம யாரோடு இருக்கிறோங்கிறது தான், பூவோடு சேர்ந்த நார் மணக்கிறத போல தான் ஒரு ஆளுமை மிக்க சக்திகள். இவர் எப்படியெல்லாம் நற்குணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வராருன்னு பாருங்கள். தவறை கண்டிக்கிறாரு, அதே நேரத்தில் ஒழுக்கமின்மையை கண்டிக்கிறாரு, அதே நேரத்தில் ஒருவனுடைய தகுதிக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஒரு கவிஞர்களை, இது இன்னொரு விஷயம் கூட ஒன்று இருக்குது, அறம்பாடிய கவிஞர்கள் கூட சம்பவங்கள் நிறையா தனி காணொலியாக போடலாம். அறம்பாடியவர்களுடைய வாக்கு பலிக்கும் என்று சொல்லி ஒரு செட்டியாரம்மா ஓடி படத்தயாரிப்பாளர் ஒருத்தரை தூக்கி எறிஞ்ச கதையெல்லாம் அறத்தில் ஜெயமோகன் எழுதினிருக்கார். அதை நீங்களும் படிக்கலாம். நான் சொல்கிறேன் அந்த சம்பவங்கள். அதுகள் அப்போது இந்த சம்பவங்களையும் எம்ஜிஆர் கவனித்து கொண்டு வருகிறார். நீங்கள் நல்லா இதை கவனிச்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம்னா, பியு சின்னப்பா காலத்தில் தியாகராஜ பாகவதர் ஒரு ஒழுக்கம் நிறைந்த கேரக்டர், ஒரு பக்தி மிகுந்த கேரக்டர் நடித்துக்கிட்டு அவர் வருவார். ஆனால் பியு சின்னப்பா புரட்சி இருக்கக்கூடியதும் அரசு படங்களையும் நடிக்கக்கூடிய நடிகர் அவர். அப்போது சிலம்பு சண்டை, கத்தி சண்டைலாம் எக்கச்சக்கமாக நடக்குமா. ஒரு படத்தில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை காட்சி எல்லாமே நடந்து முடிச்சிருக்கிறாங்க. சண்டை காட்சி முடித்த பிறகு அந்த சண்டை மாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவர் சின்னப்பாட்ட, ஐயா வணக்கம், இன்றைக்கி தவறுதலாக உங்கள் மேலே 2 அடி பட்டுருச்சு, அந்த ஸ்டெப்பு கரெக்டாக அவங்க போட்டாங்க, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு, இருந்தாலும் உங்கள் மேலே 2 பட்டுருச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை சரி பண்ணிக்கலாம், வலிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிருக்காப்புல. இது தன்மானத்திற்கு விடப்பட்ட சவாலாக பியு சின்னப்பா பார்த்தார். அப்போ நீ எனக்கு சிலம்பு சண்டையும் எனக்கு கத்தி சண்டை தெரியாதுங்கிறதுக்காக நீ சண்டை காட்சியில் அவன் டூப்ளிகேட்டு போட்டு நடித்ததாகவும் நான் ஏதோ டம்மியாக நடித்தது மாதிரி இல்லை நீ சொல்கிற. வா ஒத்தைங்க, நீ உன்னுடைய ஸ்டண்டு கலைஞர்களில் யார் திறமையானவர்களோ அவர்களை இந்த இடத்துல நீ இப்போ அப்படியே அனுப்பணும். நானும் அவனும் தனிப்பட்ட முறையில் மோதுறோம். இது ஷூட்டிங் கிடையாது, நேரடி காட்சி. எனக்காக அவன் ஒன்றும் ஒதுங்கவே வேண்டாம், அவனா நானான்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. ஏண்டா நான் எல்லாம் சகல கலையும் கற்றுக்கொண்டு தான் அந்த திரைத்துலகத்துக்கு வந்திருக்கிறேன். நீ தான் நடிக்கணும், நான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தான் கதாநாயகன், தெரியாமல் ஓ மேலே பற்றுச்சுன்னு நான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு சப்ஜூனியராக இருக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியில் நடிக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டி இவர் தெரியாமல் உங்கள் மேலே பற்றுச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய அளவில் தகுதி குறைந்தவன் நான் கிடையாது, அரங்கத்தை ஒதுக்குங்கள்னு சொல்லி சண்டை கிரவுண்டை ரெடி பண்ணி உன்னுடைய பெஸ்ட்டு பிளேயரை அனுப்பு, நான் சண்டை ஓடுறேன்னு சொல்லி கம்போடு நின்று கம்பு சண்டைக்கு போய் அந்த பிளேயரை தோற்கடிக்க விட்டுட்டு சேரில் போய் உட்கார்ந்தார். இதையும் ஒற்றை கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் எம்ஜிஆர் கண்கள். தானத்திற்கு மட்டுமல்ல, தகுதிக்கு மட்டுமல்ல, கொடைக்கு மட்டுமல்ல, திறமைக்கு மட்டுமல்ல, கவிஞர்களை ஆராதிப்பதற்காக அல்ல, சண்டை காட்சிகள். இதை எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே எம்ஜிஆர் படங்களில் இருக்கும். சிறந்த சண்டை காட்சி இருக்கும், சிறந்த பாடல் இருக்கும், சிறந்த மியூசிக், அதாவது டியூன், சிறந்த டியூன் இருக்கும், சிறந்த காட்சி அமைப்பு இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் நடித்தவர்கள் கடைசி வரை எம்ஜிஆர் மேல் உயிராக இருப்பார்கள். ஏன்னா உண்ண உணவு, கை நிறைய பணம், அதாவது முழு உழைத்ததற்கு கூலியை கொடுத்து அனுப்பிவிடுறது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பியு சின்னப்பா அவர்களிடம் கற்றுக்கொண்டார். அவர் தோற்றத்தில் பொலிவாகவும் தெளிவாகவும் அழகாகவும் அந்த நம்மளை பார்த்தா ஒரு மரியாதை தரக்கூடிய தோற்றத்தை தியாகராஜ பாகவதர் அவர்களிடையும் கற்றுக்கொண்டு எந்த முதல் படத்தில் துவங்கினாரோ கடைசி திரைப்படம் வரை அதை மெயின்டைன் பண்ணார். அரசியல்லையும்
இதை மெயின்டைன் பண்ணார். அதனால தான் மக்கள் தலைவர் புரட்சி நடிகராக மாறினார், அப்புறம் புரட்சி தலைவராக மாறினார், அப்புறம் பொன்மன செம்மலாக மாறினார், இன்னும் நீக்கமற மக்களிடம் நிறைந்து கொண்டே இருக்கிறார். இப்படி எம்ஜிஆர்களை பற்றி சொல்லினால் மட்டும் இது ஒரு திரைத்துறையாக மட்டும் கொள்ளக்கூடாது, ஒரு தலைவர்களாக மட்டும் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. ஆனால் இதை நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். நான் அதைத்தான் செய்வேன். எனக்கு இருக்கக்கூடிய சுத்தம், வார்த்தை சுத்தம், இதை எல்லாமே நான் சரியாக மெயின்டைன் பண்ணுவேன். இதைத்தான் நானும் கற்றுக்கொண்டேன். இந்த செய்தி மூலமாக தோழர்களே, உங்களுக்கும் ஒரு படிப்பினை கிடைத்திருக்கலாம். உங்கள் தோற்றத்திற்கு, உங்கள் தொழிலுக்கு ஏற்றவாறு அதில் சுத்தமாகவும் அதில் அழகாக இருக்கக்கூடிய இடங்களை அழகாகவும் வைத்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு பேசுகிற வார்த்தையில் சத்தியமும் முடிந்தளவுக்கு உண்மையும் இருப்பதற்கு பயன்படுத்துங்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆரோக்கியமாகவும் வளத்துடன் இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். அதை நீங்கள் முன்னுதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நடிகர்கள் என்று நாம் புறந்தள்ளி போய்விடக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்தில் செய்கிறேன். தியாகராஜ பாகவதரும் PU சின்னப்பா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுடைய சில குணநலன்கள் மாறுவதற்கு அவர் சார்ந்த திரைத்துறைக்குள் அவர் பிழைப்புக்காக இருந்த இடத்தில் உச்சத்தில் இருந்தவர்களை கற்றுக்கொண்டதால் அவர் சாகும் வரை உச்சத்தில் இருந்தார். நன்றி, வணக்கம் தோழர்களே.